இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 41. இன்றைய நாளில் எண்ணிக்கை நூல் 26 முதல் 28 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, 2ஆம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. கொள்ளை நோய்க்கு பிறகு யோர்தான் நதிக்கரையில மோவாபு சமவெளியில் இருந்தபோது ஆண்டவர் மோசேயிடமும் குரு எலியாசிரிடமும் மீண்டும் ஒரு கணக்கெடுப்பு நடத்த கட்டளையிடுறாரு. புதிய தலைமுறை. முதல் கணக்கெடுப்பில் சீனாய் வனாந்தரத்துல எண்ணப்பட்டவர்களில் யோசுவா மற்றும் காலேபு தவிர மற்ற அனைவரும் வனாந்தரத்திலேயே இறந்து விட்டாங்க. இப்போது எண்ணப்பட்டவர்கள் அவர்களின் பிள்ளைகள், அதாவது புதிய தலைமுறையினர். கணக்கீடு. 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களின் மொத்த தொகை 6,01,730. முதல் கணக்கெடுப்பை விட 1,820 பேர் குறைவுதான். நிலப்பகிர்வு. இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் கானான் தேசத்தின் நிலங்கள் கோத்திரங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். 2வது, செலோபுகாதின் புதல்வியரும் புதிய தலைவரும். இந்த அதிகாரத்தில் ஒரு முக்கியமான சமூக நீதி மற்றும் தலைமைத்துவ மாற்றம் நிகழ்கிறது. பெண்களுக்கான உரிமை. செலபுகாது என்பவருக்கு மகன்கள் இல்லை, 5 புதல்விகள் மட்டும்தான் இருந்தாங்க. அக்கால வழக்கப்படி ஆண்களுக்கு சொத்துரிமை உண்டு. ஆனா இந்த 5 பெண்களும் மோசையிடம் சென்று நீதி கேட்டாங்க. ஆண்டவர் மோசையிடம் செலபுகாதின் புதல்விகள் சொல்வது சரிதான் என்று கூறி தந்தை வழி சொத்தில் பெண்களுக்கு உரிமை உண்டு என்று சட்டத்தை மாற்றினார். யோசுவா நியமிக்கப்பட. மோசே தான் இறக்க போவதை உணர்ந்து மக்களுக்கு ஒரு நல்ல தலைவனை நியமிக்கும்படி ஆண்டவரிடம் எண்ணினார். ஆண்டவர் யோசுவாவை தேர்ந்தெடுத்தாரு. மோசே மக்கள் முன்னிலையில் யோசுவா மீது கை வைத்து அவருக்கு தன்னுடைய அதிகாரத்தை வழங்கினார். 3வது, அன்றாட மற்றும் காலமுறை பலிகள். புதிய தலைமுறை கானா நாட்டுக்குள் நுழைவிருப்பதால அவர்கள் அங்க செய்யப்பட வேண்டிய வழிபாட்டு முறைகள் ஆண்டவர் மீண்டும் நினைவூட்டுகிறாரு. அன்றாட பலி. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஒரு ஓராண்டு வயதுடைய ஆட்டுக்குட்டியை எரிபலியாக செலுத்தப்பட வேண்டும். ஓய்வு மற்றும் திருவிழா பலிகள். ஓய்வு நாட்களிலும் மாத தொடக்கங்களிலும் பாஸ்கா மற்றும் வாரங்களின் விழாக்களிலும், அதாவது பெந்தகோஸ்து விழா, என்னென்ன பலிகள் செலுத்தப்பட வேண்டும் என்ற அட்டவணையை ஆண்டவர் வழங்கினார். வாழ்க்கை பாடங்கள். முதலாவது, இறைவனின் வாக்குறுதி என்றும் மாறாது. முதல் தலைமுறை அவிவிசுவாசத்தால் அழிந்தாலும் ஆண்டவர் இஸ்ரேலை ஒரு தேசமா மாற்றும் தன் வாக்குறுதியை கைவிடல. புதிய தலைமுறையை அவர் வழி நடத்தினார். மனிதர்கள் தோல்வி அடையலாம், ஆனா இறைவனின் திட்டம் ஒருபோதும் தோல்வியடையாது. 2வது, நீதியும் சமத்துவம். செலபுகாதின் புதல்வி. ஆண்டவர் ஒதுக்கப்பட்டவர்களின் குரலுக்கும் செவிசாய்க்கிறாரு. பெண்களுக்கான சொத்துரிமை குறித்த இந்த சட்டம் அந்த கால சூழலில் மிகவும் புரட்சிகரமானது. நியாயமான கோரிக்கைகளை இறைவனிடம் முன்வைக்க நாம தயங்க கூடாது. அவர் பாரபட்சமற்ற நீதிபதி. 3வது, தலைமைத்துவ பயிற்சி. மோசே தனது அதிகாரம் முடியும் தருவாயில தனக்கு பிறகு வரக்கூடிய தலைவரை மனமு வந்து ஆசீர்வதித்து உயர்த்துறாரு. ஒரு நல்ல தலைவன் தனக்கு பின் ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்கிவிட்டு தான் செல்வான். 4வது, ஒழுங்கான வழிபாடு. அன்றாட பள்ளிகள் இறைவனோடு நமக்கு இருக்கும் தினசரி தொடர்பை வலியுறுத்துகின்றன. ஞாயிறு அல்லது திருவிழாக்கள்ல மட்டும் இறைவனை தேடாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரத்தை அவருக்கு பலியாக ஜபமாக வழங்க வேண்டும். இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இறையியல் சிந்தனைகளை நம்ம சிந்தித்து பார்ப்போம். அதன் வழி நடக்க நம்மை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து அவரிடம் அருள் வேண்டி இந்த நாளை மகிழ்ச்சியாய் தொடர்வோம். நன்றி.